நித்திய அநித்திய வஸ்து விவேகம். ஸ்ரீ பகவத். சில மாதங்களுக்கு முன்னால் சாது ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அவர் வேதாந்த சித்தாந்த சாஸ்திரங்களில் கரை கண்டவர். உங்கள் நூல் ஒன்றை சமீபத்தில் படித்தேன். நீங்கள் சாஸ்திரங்கள் விரோதமாக பேசுவதை போன்ற ஒரு துணி அந்த நூலில் தென்பட்டது. உங்களுடைய கருத்துக்களும் புத்தருடைய கருத்துக்களை ஒட்டிய தன்மையில் இருக்கிறது. புத்தர் கடவுளை பற்றி எதுவும் கூறுவதில்லை. ஆகவே அவர் சாஸ்திரங்களுக்கு விரோதமாக பேசுகிறார் என்று அவரை பலரும் கூறுவதுண்டு. உண்மையில் சாஸ்திரப்படிதான் அவரும் பேசியிருக்கிறார். நீங்களும் சாஸ்திரத்துக்கு விரோதமாக பேசவில்லை. இது பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா? கடவுளை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா? மனம், வாக்கு, காயம் ஆகியவற்றை கடந்து நிற்கும் ஒன்றை பற்றி பிரஸ்திபிக்கவே கூடாது என்று தான் சாஸ்திரமும் கூறுகிறது என்று கூறி சமஸ்கிருத வாக்கியம் ஒன்றையும் கூறினார். சாஸ்திரங்கள் படித்தவர்கள் பெரும்பாலும் கூறுவது நித்திய அநித்திய வஸ்து விவேகம் வேண்டும். நித்தியமானது எது, அனித்தியமானது எது என்பதை தெரிந்து கொண்டால் போதும். உலகம் அனித்தியமானது, உடல் அனித்தியமானது, புலன்கள் அனித்தியமானது என்பதை புரிந்து கொண்டால் அவற்றின் மீது நமக்கு மோகம் ஏற்படாது. மோகம் ஏற்படாவிட்டால் பந்தமும் பந்தத்தால் ஏற்படும் துயரமும் ஏற்படாது. இப்படி அவர்கள் அதனை விவரிக்கிறார்கள். அவர்கள் அப்படி கூறும்போதே அவர்கள் நித்திய அநித்திய வஸ்து விவேகத்தை அடைந்து விட்டவர்களைப் போலவே பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் குரு பந்தமும் துயரமும் அவர்கள் விட்டு போகவில்லை. அப்படியானால் அவர்கள் நித்திய அநித்திய வஸ்து விவேகத்தை அடையவில்லையா? நித்திய வஸ்து என்பது என்ன? அநித்திய வஸ்து என்பது என்ன? பிரம்மம், ஆன்மா இவைதான் நித்திய வஸ்து. அதாவது பிரம்மம் வேறு, ஆன்மா வேறு அல்ல. பிரம்மம் அல்லது ஆன்மா மட்டுமே மெய்ப்பொருள், நித்தியமானது. மற்றவை அனைத்தும் அநித்தியமானவை. அன்பர் ஒருவர் ஒரு பிரபலமான உபன்யாசகருடைய ஒளிப்பழையை ஒன்றை கொடுத்திருந்தார். அதிலுள்ள சிலவற்றை கேட்க நேர்ந்தது. பிரம்மம் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது என்பதை எந்த புரிபுலன்களாலும் அறிய முடியாது. அதை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, சுவைக்க முடியாது, தொட்டு உணர முடியாது. அப்படி ஒன்று இருப்பதை எவராலும் அறிய முடியாது. அப்படி ஒன்று இருப்பதை காட்டுவதற்காக தான் வேதங்கள் உள்ளன. வேதங்கள் சொல்வதை நம்பி ஏற்றுக்கொண்டுதான் பிரம்மத்தை, ஆன்மாவை அறிந்து கொள்ள முடியும். மற்றபடி நம்மால் நேரடியாக அறிய முடியாது. இப்படி அவர் பிரம்மத்தை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் விவரித்தார். பிறகு அவரே வேறு விதமான அணுகுமுறைக்கு வந்துவிட்டார். ஆன்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆன்மா சாட்சாத்காரம் அடைய வேண்டும். ஆன்மா சாட்சாத்காரம் அடைவது எளிதிலும் எளிது. ஆன்மா என்பது சுய விளக்க முடியாது. விளக்கை கொண்டு பொருட்களை அறியலாம். ஆனால் விளக்கறிய இன்னும் ஒரு விளக்கு தேவையில்லை. விளக்கு சுய விளக்க முடியாது. இருள் ஏற்பட்டு விட்டால் நம்மால் நம்மை சுற்றி இருக்கும் எந்த பொருள்களையோ மற்ற ஜனங்களையோ அறிய முடியாது. ஆனால் இருள் இருந்தாலும் கூட நம்மை நாம் அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். நான் இருக்கிறேன் என்ற இருப்பு நிலைதான் ஆன்மா சாட்சாத்காரம். இப்படி அவர் விளக்க ஆரம்பித்து விட்டார். இப்படிதான் சத்து சித்து என்பது விளக்கப்படுகிறது. உண்மை என்பது சத்து, அதுதான் இருப்பது, அதுதான் உள்ளது. சத்து என்பது ஜடம் அல்ல, அதுதான் உயிருக்கும் உயிராக இருக்கும் ஆதி மூலம். அதுதான் சுத்த பிரம்மம், அதுதான் சத்து. சத்தினுடைய வெளிப்பட்ட அம்சம்தான் சித்து. சித்த அம்சம்தான் அறியும் அம்சம். சத்து என்பது ஆதாரமாக இருந்தாலும் அதனை எவரும் அறிய முடியாது. அது அறியப்படும் பொருள் அன்று. நான் இருக்கிறேன் என்ற அறியும் தன்மையுடன் இருப்பது சித் அம்சமே, நமது மனதின் அம்சமே. என்னை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்றால் என்னை தெரிந்து கொள்ள வேதங்கள் தேவையில்லையே. உண்மையில் ஆன்மா, பிரம்மம், சத் ஆகியவற்றை அவராலும் அறிய முடியாது. ஆகவேதான் அவற்றை தெரிந்து கொள்ள வேதங்கள் தேவைப்படுகின்றன. சத்தை அறிந்து கொள்ள வேதங்கள் தேவைப்படவில்லை. மனமாம்சமாகிய நாம் சத்தை அறிந்து கொள்ளத்தான் வேதங்கள் தேவைப்படுகின்றன. பிரத்யட்சமாக தான் நாம் எதையும் அறிகிறோம். நான் உங்களை அறிகிறேன், நீங்கள் என்னை அறிகிறீர்கள். நமது புலன்களின் மூலம் இவ்வாறு அறிவதை தான் பிரத்யட்சமாக அறிவதாக கூறுகிறோம். இப்படி பிரத்யட்சமாக பிரம்மத்தையோ ஆன்மாவையோ சத்தையோ அறிய முடியாது. அது இருப்பதை வேதங்கள் கூறுகின்றன. அது இருப்பதை அனுமானம் போன்றவற்றால் தான் புரிந்து கொள்ள முடியும் என்றும் கூறிவிடுகின்றன.
புகையை நாம் பார்க்கிறோம் என்றால் புகைக்கு ஆதாரமாக நெருப்பு உள்ளது என்பதை நம்மால் ஊகித்து கொள்ள முடியும். ஏனெனில் நெருப்பு இல்லாமல் புகை ஏற்பட சாத்தியமே இல்லை. பிரத்யட்சமாக தெரியும் புகையை கொண்டு பிரத்யட்சமாக தெரியாமல் மறைந்திருக்கும் நெருப்பை தெரிந்து கொள்வதை போன்று பிரத்யட்சமாக தெரியும் சித்த அம்சத்தை மன அம்சத்தை கொண்டு பிரத்யட்சமாக தெரியாத சத் அம்சத்தை பிரம்மத்தை ஆன்மாவை யூகித்து கொள்கிறோம். நமது முழு உடலும் உணர்வோடு தான் இருக்கிறது. ஆனாலும் அது தான் இருப்பதை காட்டிக்கொள்வதில்லை. காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் நமது உடலை தடவி கொடுக்கிறோம் என்றால் உணர்ச்சியாக வெளிப்படுகிறது. வெளிப்பட்ட உணர்ச்சியை கொண்டு அதற்கு காரணமான உடல் உணர்வை அனுமானித்துக் கொள்கிறோம். ஆனால் தடவப்பட்டதால் ஏற்பட்ட உணர்ச்சி மட்டும் உடல் உணர்வன்று. உடல் உணர்வின் ஒரு சிறிய வெளிப்பாடுதான் அது. தடவுபடுதல் என்பது உடலுக்கு ஏற்படும் ஒரு உபாதியே. உபாதி உணர்ச்சிக்கு காரணம் உடல் உணர்வாக இருந்தாலும் உடல் உணர்வு என்பது உபாதி மட்டுமன்று. ஆனால் உபாதி கொண்டு உடல் உணர்வையும் நாம் யூகித்து கொள்கிறோம். வெளிப்பாடுகளை மட்டும் அறிய முடியும், உணர முடியும். வெளிப்பாடுகளுக்கு காரணமான மெய்ப்பொருளை அறிய முடியாது, உணர முடியாது. நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்பது எதை குறிக்கிறது? நித்தியத்தை பிரத்யட்சமாக அறிவதையும் அனித்தியத்தை பிரத்யட்சமாக அறிவதையும் குறிக்கிறதா? ஒருவர் காரினுள் அமர்ந்து காரை ஓட்டுகிறார். காரையும் பார்க்கிறோம், காரினுள் அமைந்திருக்கும் கார் ஓட்டியும் பார்க்கிறோம். கார் என்பது ஜட பொருள், கார் ஓட்டி என்பவர் உயிருள்ள நபர். இங்கே இரண்டு தன்மைகளும் அறிந்து ஜட பொருளிலிருந்து உயிருள்ள நபரை வேறுபடுத்தி புரிந்து கொள்கிறோம். இப்படி நித்திய பொருளையும் அனித்திய பொருளையும் தனித்தனியாக அறிந்து அவற்றின் வேறுபாடுகளையும் புரிந்து கொள்கிறோமா? அனித்திய பொருட்களை அறிவது போல் நித்தியத்தை அறிந்துள்ளோமா? நித்தியம் என்பது அறியப்படும் பொருள் அல்ல. நித்தியத்துக்கு தன்னை அறிந்து அனித்தியத்திலிருந்து விடுபட வேண்டிய விவேகம் தேவைப்படவில்லை. நமக்கு தான் அந்த விவேகம் தேவைப்படுகிறது. நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை அடைய வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் உள்ளது. உங்களிடம் ஒருவர் கேள்வி கேட்க நீங்கள் பதில் சொல்வதாக வைத்துக் கொள்வோம். மாம்பழம் சாப்பிட்டு இருக்கிறீர்களா? கேள்வி. சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். உங்களது பதில். மாதுளம்பழம் சாப்பிட்டு இருக்கிறீர்களா? சாப்பிட்டு பார்த்ததில்லை. உங்கள் பதில். இப்போது உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது. மாம்பழத்தின் ருசியையும் மாதுளம்பழத்தின் ருசியையும் ஒப்பிட்டு நீங்கள் ஒரு கட்டுரை எழுத வேண்டும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. நீங்கள் என்ன எழுதுவீர்கள்? எப்படி எழுதுவீர்கள்? மாம்பழத்தின் ருசி உங்களுக்கு தெரியும். அதை உங்களுக்கு தெரிந்தவரையில் கட்டுரையாக எழுத முடியும். மாதுளம்பழத்தை பற்றியோ அது சுவையை பற்றியோ நேரடியாக உங்களுக்கு எதுவும் தெரியாது. எவரோ அது பற்றி கூறிய தகவல் தான் உங்களிடம் உள்ளது. அதை ஆதாரமாக கொண்டு தீர்மானமாக எதையாவது உங்களால் கூற முடியுமா? இப்படியே தான் நித்தியம், சத்தம்சம், பிரம்மம், ஆன்மா எவராலும் அறிய முடியாத நிலையில் அநீதித்திய சத்த அம்சத்தின் வெளிப்பாட்டை மட்டுமே நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நித்தியத்தையும் அனித்தியத்தையும் ஒப்பிட்டு முடிவுக்கு வர விவேகத்துடன் செயல்பட எவராலும் முடியாது. நமது எல்லைக்குட்பட்டு அனித்தியம் மட்டுமே நாம் அனுபவித்து வரும் அனுபவங்கள் மட்டுமே நாம் நமது விவேகத்தை பயன்படுத்துவதாயினும் அது இந்த அனித்திய வஸ்துவிடம் மட்டுமே சாத்தியம். அதை தான் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். தெரியக்கூட ஒன்றை மட்டுமே கூறியிருக்கலாமே, ஏன் பிறகு தெரிய முடியாத நித்திய பொருளை பற்றி பேசுகிறார்கள்? இதன் பின்னணியில் இருக்கும் நோக்கம் என்ன? நாம் அறியக்கூடிய உணரக்கூடிய அனைத்தும் தற்காலிகமானவையே, முக்கியத்துவம் அற்றவை என்பதை தெரிந்து கொள்ளும் நோக்கத்தில்தான் நித்திய வஸ்துவை பற்றியும் பிரம்மத்தை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் அவ்வளவு தூரம் கூறப்படுகிறது. ஒரு சீடன் தனது குருவிடம் தியானங்கள் பலவற்றை கற்றுக்கொண்டான். ஆனாலும் அவனுக்கு நிறைவு கிடைக்கவில்லை. நல்ல அனுபவங்கள் ஏற்பட்டு மறைந்துவிட்டன. அவன் குருவிடம் அடுத்ததாக நான் என்ன செய்ய வேண்டும்? நான் செய்ததை விட உயர்வாக தியானம் ஏதாவது உள்ளதா என்று கேட்டான். குரு சீடனிடம் கூறினார், நீ இங்கிருந்து இரண்டாவது அறைக்குள்ளே போ. அங்கு விளக்கோ வெளிச்சமோ இருக்காது. அது உனக்கு தேவையில்லை. அந்த அறைக்குள் நுழைந்ததும் இடது பக்க சுவரின் அருகே போ. அங்கு ஒரு பெரிய அலமாரி இருக்கும். அந்த அலமாரி முழுவதும் சிறிய பிளாஸ்டிக் டப்பாக்கள் அடைக்க வைக்கப்பட்டிருக்கும். ஒரே ஒரு டப்பாவில் மட்டும் தங்க நாணயம் ஒன்றை போட்டு வைத்துள்ளேன். அதை கண்டுபிடித்து கொண்டு வா. சீடன் அந்த அறைக்குள் நுழைந்து அலமாரியை கண்டுபிடித்தான். குரு கூறியது போல் அலமாரி முழுவதும் பிளாஸ்டிக் டப்பாக்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஒரு டப்பாவை எடுத்து குலுக்கி பார்த்தான். ஒரு ஞானம் உள்ளே கிடந்து குலுங்கியது. டப்பா எடுத்து திறந்து பார்த்தான். இருட்டாக இருந்ததால் எதுவும் தெரியவில்லை.
தொட்டு பார்த்தால் அது ஞானம்தான் என்பது தெரிந்தது. சுவாமி, கண்டுபிடித்து விட்டேன், கொண்டு வரவா? அங்கிருந்தே கேட்டான். வேண்டாம், அது தங்க ஞானமில்லை, மேலும் தேடு, குரு வெளியே இருந்து கூறினார். சீடன் அடுத்த டப்பா எடுத்து குலுக்கி பார்த்தான். அதற்குள்ளும் ஞானம் ஒன்று இருந்து குலுங்கியது. இதுவும் தங்க ஞானமில்லை என்று கூறிவிட்டார். இப்படி அவன் பல டப்பாக்களை குலுக்கி காட்டிவிட்டான். குரு அத்தனை டப்பாக்களையும் நிராகரித்து விட்டார். அவனுக்கு குரு மீதே சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. இவர் நம்மை ஏமாற்றுகிறாரா? பிளாஸ்டிக் டப்பாவில் உள்ள குலுங்குவதை வைத்து எப்படி இவரால் கூற முடியும்? நமக்கு எல்லா சத்தமும் ஒன்று போல்தான் தோன்றுகிறது. இப்படி அவன் எண்ண ஆரம்பித்தான். கடைசியில் அவன் குருவிடம் கேட்டுவிட்டான். சுவாமி, நீங்கள் சப்தத்தை வைத்து எவ்வாறு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறீர்கள்? எதை வைத்து குலுங்குவது தங்க ஞானம் இல்லை என்பதை கண்டுபிடிக்கிறீர்கள்? ஓசில் வித்தியாசம் உள்ளதா? குரு அமைதியாக கூறினார். குழந்தாய், தங்க ஞானம் உள்ள டப்பா எனது மடியில் பத்திரமாக உள்ளது. அங்குள்ள ஞானங்கள் எவையும் தங்கம் கிடையாது. அது எப்படி குலுங்கினால் எனக்கென்ன? நித்தியம், பிரம்மம், ஆன்மா, சத்து, மெய்ப்பொருள் என்ற பெயரில் நாம் எதை தேடினாலும் அது அனித்தியமே. நாம் அறியக்கூடியவை, உணரக்கூடியவை அனைத்தும் அனித்தியமே. பிரம்மத்தை, சத்தை ஆதாரமாக கொண்டுதான் அனைத்து அனுபவங்களும் சாத்தியமாகின்றன, வெளிப்படுகின்றன. வெளிப்பற்றவை மட்டும்தான் அறிய முடியுமே தவிர வெளிப்பாடுகளுக்கு காரணமானதை அறியவே முடியாது. அது அறியப்படும் பொருளன்று. நான் இருக்கிறேன் என்ற தன்னுணர்வாக இருந்தாலும் கூட அதுவும் ஒரு வெளிப்பாடே, தோன்றி மறையக்கூடியதே. நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்பது வெளிப்படாததையும் வெளிப்பட்டதையும் வித்தியாசப்படுத்தி அறிவதே. நாம் எதை அறிந்தாலும் அது மெய்ப்பொருளாக இருப்பதற்கு சாத்தியமே கிடையாது. நாம் அறிவது, உணர்வது, அனுபவிப்பது அனைத்தும் அனித்தியமே என்ற விவேகம் ஏற்படுவதால் எந்த அனுபவத்தையும் பற்றி பிடிப்பதோ துரத்தி அப்புறப்படுத்துவதோ தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வதோ நித்திய அனித்திய வஸ்து விவேகமாகும். மரத்தின் நிழல் தரையில் விழுந்துள்ளது. அதை வைத்து கொள்ளவோ அப்புறப்படுத்துவோ போராடுவதால் ஆவதென்ன? அனுபவங்கள் அனைத்தையும் நிழலாக பார்ப்பதன் மூலம் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் சமசிருஷ்டி நமக்கு ஏற்படுகிறது. நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்பது சமசிருஷ்டியை குறிக்கிறது. நமக்கு சமசிருஷ்டி ஏற்படும் பட்சத்தில் நாம் நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை அடைந்து விட்டோம் என்று பொருள். சமசிருஷ்டியின் நோக்கம். சமசிருஷ்டி ஏற்படும் போது நாம் நமது அனுபவங்களை எதிர்த்து போராடாத தன்மையை வந்து விடுகிறோம். அனுபவங்களை எதிர்த்து நாம் போராடாத போது அனுபவங்களை எதிர்த்து போராடுவது என்பது அனுபவமே தன்னை அனுபவிப்பன் என இரு துண்டுகளாக்கி போராடுவதே. போராடாத போது அனுபவத்தின் இரட்டைத்தன்மை மறைந்து விடுகிறது. அந்நிலையில் நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் யாவும் ஒரு புனித பிரபமாக அமைந்து விடுகின்றன, தங்கு தடையற்ற பிரபமாக அமைந்து விடுகின்றன. நித்தியம், பிரம்மம், ஆன்மா, சத், மெய்ப்பொருள் என்ற பெயரில் நாம் எதை தேடி அடைந்தாலும் அது அனித்தியமே. நாம் அறியக்கூடியவை, உணரக்கூடியவை அனைத்துமே அனித்தியமே. விழிப்பு அல்லது கவனம். ஜென் கதை. புத்தர் தம் மாணவர்களிடம் உரையாடி கொண்டிருந்தார். முன் வரிசையில் மன்னன் ஒருவன் அமர்ந்திருந்தான். அவன் அடிக்கடி புத்தரின் மொழிகளை கேட்பது வழக்கம். மன்னன் தரையில் அமர வேண்டியிருந்தது. யார் வந்தாலும் அப்படித்தான். அங்கே பலருக்கும் தனியாசனம் கிடையாது. மன்னனுக்கு தரையில் அமர்ந்து பழக்கமில்லை. உட்கார முடியால் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தான். இப்படி அப்படி சாய்ந்தும் காலை மாற்றி போட்டு மடக்கி அமர்ந்தும் நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருந்தான். அதே சமயம் தான் சிரமப்படுவது புத்தருக்கு தெரியாமல் இருக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். இந்த போராட்டத்தில் அவனை அறியாமல் ஒரு காரியம் நடந்து கொண்டிருந்தது. புத்தர் அதை கவனித்து விட்டார். உடனே தம் பேச்சை நிறுத்தினார். ஏன் அப்படி உன் கால் கட்டை விரல் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று கேட்டார். மன்னன் திடுக்கிட்டு குனிந்து தன் காலை பார்த்தான். பார்த்தவுடன் ஆட்டம் நின்று விட்டது. அது அனிச்சை செயலாக நடந்தது. அவரது கவனம் இல்லாமல் நடந்தது. கவனம் வந்ததும் நின்று விட்டது. அதை கவனித்த புத்தர், ஏன் விரல் ஆட்டுவதை நிறுத்திவிட்டார் என்று கேட்டார். பெருமான, என்ன சங்கடமான கேள்வி கேட்டுவிட்டீர்கள். அது ஆடிக்கொண்டிருந்தது, எனக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் கேட்டதும் அது தானாக நின்று விட்டது. நான் ஒன்றும் செய்யவில்லை, ஆட்டவும் இல்லை, நிறுத்தவும் இல்லை என்று மன்னன் சொன்னான். அதை கேட்ட புத்தர் தம் சீடர்களை நோக்கி பேச ஆரம்பித்தார். விஷயம் என்ன என்று கவனித்தீர்களா? இந்த கட்ட விரல் இவருக்கு சொந்தமானது. இது ஆடுகிறது. ஆனால் இவருக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதாம். ஆனால் கேட்டதும் நின்று விட்டது. விழிப்புணர்வு தோன்றியதும் நின்று விட்டது. வெறும் விழிப்புணர்ச்சி மட்டுமே தேவை. எல்லாம் அடங்கிவிடும். கவனத்திற்கு வராத எதற்கு நாம் பொறுப்பல்ல. கவனத்திற்கு வந்த பிறகு செயல்படுவதற்கு நாம் மட்டுமே பொறுப்பு.